அப்படின்னா தாய் மறைவுக்கு பிறகுதான். மனைவியின் அருமை எப்போ தெரியும்? கைகால் ஓய்ந்த பிறகுதான். தந்தையின் அருமை எப்போ தெரியும்? துணையின்றி நிற்கும் பொழுதுதான். குருவின் அருமை எப்போ தெரியும்? காலத்தின் நடுவில் நிற்கும் பொழுதுதான். என் தாய் வாராகியின் அருமை ஒவ்வொரு க்ஷணமும் தான். ஒவ்வொரு க்ஷணம் வாராகி, வார்தாளி, வராமிகி, தண்டனி, தண்டனாதா என்று என் தாயை அடுக்கிக் கொண்டே போகலாம். அசைத்து கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி என் தாய் வாராகி சிவனுடைய அம்சங்க. ஆண் வடிவம் சிவன் என்றால் அந்த ஆண் வடிவத்தினுடைய மறு பிரதிபலிப்பு தான் என் தாய் வாராகி. முக்கண்ணி, 3 கண்களுக்கு சொந்தக்காரி. அப்படிப்பட்ட தேவி மந்திர தந்திர என்ற இந்த காலங்க கலியுகம். நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, எந்த சூழ்நிலை எது நடக்கும், யாரு பாதுகாப்பு, கற்ற கல்வியோ, சம்பாதிச்ச பணமோ, பொருளோ, பலம் வாய்ந்த உணவோ, ஜாதியோ, மதமோ எதுவுமே நம்ம துணை நிற்காத பொழுது, கலங்கி நிற்கும் பொழுது நம் கண்ணீரை துடைக்கின்ற ஒரு சக்தி என் தாய் வாராகி.